ஹாய், திஸ் இஸ் ஃபைட் மாஸ்டர் அன்பு அறிவு. கபாலி ஃபீட்பேக் கேட்டால் இப்போ வந்து எங்கே போனாலும் எந்த ஷூட்டிங் ஸ்பாட் போனாலும் கபாலி பற்றி கேட்காத ஆளே கிடையாது. கபாலியோட அந்த சக்ஸஸ் ஆகட்டும், இல்லை கபாலி ரஜினி சாரோட ஆக்ஷன் ஆகட்டும், ஒட் எவர் எல்லாத்த பற்றி கேட்காத ஆளே கிடையாது. அண்ட் தென் அந்த ஃபீட்பேக்னு பார்த்தா இப்போ நாங்கள் வந்து நார்மலாக இதுக்கு முன்னாடி இருக்கும்போது இருந்த எங்களுக்கு கிடைச்ச அந்த மரியாதை அது எல்லாத்தோட இப்போ பல மடங்கு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சு இவ்வளோ பெரிய ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குன்னா ஸோ ரியலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ. ஸோ கபாலியோட ஃபீட்பேக்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு படம் முடிஞ்ச பிறகு வந்து ஜஸ்ட் அந்த படத்துல வர ஒரு ஆக்ஷனை பத்தி பேசுவாங்க, இல்ல ஒரு சாங் பத்தி பேசுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பெருசா எதுவுமே பேசுறதுக்கு இருக்காது. ஆனா கபாலியை பொறுத்தவரை என்னன்னா இது உலகமே எதிர்பார்த்த படம். அதனால ஈச் அண்ட் எவ்ரி திங்கை பத்தி இன்னும் ஒரு 1 year கூட அது பேசிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எங்க போனாலும் சரி, ரஜினி சார் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஒரு மாதிரி இருந்தாரு, அப்புறம் வந்து ஓகே செட்டில் எல்லாம் எப்படி நல்லா ஹெல்த்தியா இருக்காரா, நல்லா எல்லாமே அவரே பண்றாரா, குரூப் நீங்க யூஸ் பண்ணலாம். நம்ம கூட ஒர்க் பண்றவங்கள இருந்து சரி, ஒர்க் பண்ற ஹீரோஸ் எல்லாருமே கேட்கறது இதுதான். எல்லாத்தையும் பத்தி பேசிட்டே இருப்பாங்க. இப்போட செட்டில் வச்சுன்னா கேப் கட்சி வந்து உட்காந்தோம்னா கபாலி பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. இந்த டிக்கெட்டே கிடைக்கல, ஃபர்ஸ்ட் நாள் நாங்கள் இங்கே பார்த்தோம், நாங்கள் போய் அங்கே பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னொரு 1 yearக்கு இந்த கபாலி ஃபீவர் வந்து போகாது, அந்த மாதிரி இருக்கு. சூப்பர் ஸ்டார் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டில் போய் தான் மீட் பண்ணோம். அதுவும் எப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அது. ஏன்னா வந்து சடனாக 1 day நைட் ரஞ்சித் சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு படம் பண்ணுறோம். ஆல்ரெடி எல்லாமே நாங்கள் வந்து அது இன்னொரு ஆக்டர் படம் பண்ணுற மாதிரி இருந்தது, ஒரு பெரிய ஸ்டார் படம் தான். ஸோ போயிட்டு இருக்கும்போது சடனாக ஃபோன் பண்ணி நம்ம வந்து நாளைக்கு காலையில் மீட் பண்ணுறோம், நம்ம ஒரு பெரிய ஆக்டர் படம் பண்ணுறோம்னு சொன்னார். பெரிய ஆக்டர்னா யார் சார் இருக்கும், யார் ஆகும்னு சொல்லி கேட்டது வந்து இல்லை நீங்களே கெஸ் பண்ணுங்க. அது நான் கெஸ் பண்ணி ஒரு 2-3 பேர் சொல்லி பார்த்தோம். இவரா இல்லை அவரா இல்லை பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய ஸ்டார் படம் பண்ணுவோம் சார் அப்படி நம்ம ரஜினி சார் படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கேட்டு நாங்கள் அப்படி கிளியர் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்தா சார் ஆமாம் சார் படம் தான் பண்ணுறோம். சார் ஓகே இது ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நம்ம நாளைக்கெல்லாம் பேசலாம், சும்மா கிண்டல் பண்ண நினச்சி நான் சொல்லிட்டேன். சொல்லி வச்சாச்சு ஃபோனை. ஏர்லி மார்னிங் ஒரு 6:30 7 o'clock பார்த்தா ஒரு மெசேஜ் வந்து கவனிக்கல. ஒரு 8 o'clock எடுத்து பார்த்தா ஒரு 10 o'clock வந்து நம்ம ரஜினி சார் மீட் பண்ணோம், ஃப்ரீயா இருந்தா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு மெசேஜ் இது, அதை பார்த்தோம், ஷாக் ஆகி மாற்றி நாங்கள் பேசுவீங்க ஒரு உண்மையா இருக்குமா இல்லை நம்மள ஏமாத்துறாங்களா அப்படிலாம் பேசிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி ரஜினி சார் ஆஃபீஸ் போனோம். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் போனால் அங்கே சார் இருந்தார், அப்புறம் அந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாமே வந்தாங்க. ஸோ கொஞ்சம் எல்லாம் வர நாங்கள் உண்மையாக இருக்குமோன்னு வச்சு டவுட் இருந்தது. நெக்ஸ்ட் எல்லாம் ஏறி ரஜினி சார் வீட்டுக்கு போனோம். சார் வீட்டுக்கு போனோம். சார் வெரி சிம்பிள், போனோடனே சார் அப்படியே ரொம்ப கேஷுவலாக வந்தார். ஹாய் நல்லா ஹாய் சொன்னார். ஸோ அதெல்லாம் கனவு மாதிரியே இருந்தது, நம்பவே முடியாது. ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் மீட்டிங் வந்து அவரோட வீட்டில் தான் சொன்ன மாதிரி சார் வீட்டில் தான். ஸோ சார் வீட்டில் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் வார்த்தை சொன்னார், எல்லாம் நல்லா இருக்கலாம் கேட்டார். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாம் ரொம்ப சின்ன பசங்க இருக்கலாம்னு சொன்னாரு. ஆமாம் ஓகே, முதல்ல மோர் சாப்பிடுங்க. போய் ஃபர்ஸ்ட் மோர் கொடுத்தாங்க. மோர் கொடுத்தோன்னு நாங்கள் அந்த ஒரு ஹால் இருந்துச்சு, சார் போயிட்டு ஹாலில் உட்காந்தோன்னே நாங்களாம் யோசிச்ச மாதிரி ஓகே சார் இங்கே உட்கார போல, நம்ம இந்த பக்கம் உட்காரலாம், இல்லை சார் இந்த பக்கம் இந்த பெரிய சேர்ல உட்கார, இப்படிலாம் யோசிச்சோம். அவர் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் ஸ்ட்ரைட்டாக வந்து தப்பு நாங்கள் எதிர்த்து அந்த சோஃபா வைத்து அதில் உட்காந்தாரு. உடனே எல்லாமே எழுந்துட்டோம், ஏன் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்தாரு. ஸோ அந்த ஒரு நியர்லி ஒரு 1.5 hours, கரெக்டாக 1.5 hours, 9:30 to 10 to 11 o'clock வரையும் அந்த 1.5 hours வந்து முழுக்க வேற எதை பத்தியும் பேசல. இந்த கபாலி என்ன பண்ண போறோம், இது எவ்வளவு சூப்பரா பண்ணலாம், நீங்க மெட்ராஸ்ல பண்ணிருக்கீங்க, எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு லைவான ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு. அப்புறம் சந்தோஷ் வந்து மெட்ராஸ்ல சூப்பரா அந்த மாதிரி வேணும். ஸோ அதுக்கு முந்தின படத்துல நாங்க என்ன பண்ணிருக்கோம், எங்களோட உழைப்பு எல்லாத்தையும் வந்து கரெக்டா பாத்துருக்காரு. ஸோ எல்லாத்தையும் பார்த்து கரெக்டா நோட்டீஸ் பண்ணி அவர் கேட்டாரே ஓகே நீங்க லாஸ்ட் டைம் எந்த மாதிரி பண்ணீங்க அதே மாதிரி பெஸ்டா இது பண்ணுங்க போதும், வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ண வேணாம், அந்த மாதிரி பண்ணாவே போதும். ஸோ இந்த மாதிரி பேசும்போது ஒரு புது ஹீரோ வந்து உட்காந்து பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு இருந்து. முதல்ல ஒரு 10 நிமிஷம் அந்த பதற்றம் பயங்கரமா இருந்து, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து ஓகே நம்ம வீட்டுல இருக்க மாதிரி அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு. அது முக்கியமா ரஜினி சார் காரணம், அவ்வளவு சிம்பிளிசிட்டி சூப்பர், அந்த ரொம்ப கேஷுவல், அதை வந்து மறக்கவே முடியாது. அந்த வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சா கூட அது சூப்பர். ஸ்டன்ஸ் வந்து நான் சின்ன வயசுல இருந்தே வந்து ஸ்டன்ட்னா எங்க 2 பேருமே ரொம்ப ஆசை. ஸ்டன்ஸ் தான் எப்படின்னா இந்த ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து நம்ம இப்போ இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு போனோம்னா டியூஷனோ அந்த மாதிரிலாம் போகாம ஸ்ட்ரைட்டா பாக்ஸிங் கிளாஸ் போறது, அந்த ஒரு ஸ்டன்ட் ரிலேட்டடா என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறது. ஸோ நம்ம எல்லாமே அதே மாதிரி தான் இருந்தோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மாறும்போது காலேஜ் போகும்போது காலேஜ் ஜாயின் பண்ணோம். காலேஜ் ஜாயின் பண்ணும்போது நம்ம வீட்டு பக்கத்துல எங்க லாங் ரிலேஷன் மணிகண்டன் சொல்லி ஒரு ஃபைட்டர் இருந்தாரு, ஸ்டண்ட் மேன். ஸோ அவரை பார்த்து எப்பவுமே பார்க்கும்போது ஒன்று கையில ஒரு கட்டு போட்டிருப்பாரு, இல்லை காலில் ஒரு கட்டு போட்டிருப்பாரு, பார்க்கறது ரெகுலரா ஆள் பார்க்கறது. பட் அந்த ஏரியாவில் பார்த்தா ஒரு ஹீரோ மாதிரி இருப்பாரு.
எப்போ பார்த்தாலும் ஒரு பைக் எடுத்து ஃபீலிங் பண்ணிட்டு அதை பார்க்கும்போது நம்ம பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். நோட்டீஸ் போய் எல்லாமே நோட்டீஸ் பண்ணுற ஒரு பீப்புள் நம்மளும் ஆகணும். நமக்கு எது ரிலேட்டட் ஜாப் இந்த ஜாப் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ அதுக்காக அந்த ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் போய் கற்றுட்டு அப்படியே வந்து ஸ்டண்ட்ல ஜாயின் பண்ணோம், யூனியன்ல ஜாயின் பண்ணோம். நியர்லி 13-14 இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஜாயின் பண்ணி. இந்த ஃபீல்டுக்கு வந்து ஜஸ்ட் வெளியேந்து பார்த்தோம். நம்ம வெளியேந்து பார்க்கும்போது வந்து அதுல இருந்து எல்லாமே வந்து ரியல் ஹீரோஸா நமக்கு தெரிஞ்சாங்க. பார்க்கும்போது ஒருத்தர் பார்க்கும்போது இவர் தான் இந்த படத்துல வந்து இன்னும் பிரேக் பண்ணார்ல, அவர் அந்த படத்துல பண்ணல சூப்பர்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம லாங் லேட்டிவ் அண்ணா இருக்காரு, ஓகே அவர் பார்க்கலாம். அவர் பார்த்தா சொன்ன மாதிரி அவர் தான் வந்து ரியல் ஹீரோ மாதிரி இருப்பாரு. ஸோ நமக்கு எப்பவுமே வந்து நம்மளோட லைஃப்ல இருந்து ஓகே நம்ம ஒன்று பண்ணா நம்மள எல்லாமே திரும்பி பார்க்கணும், இது நம்மளால பண்ண முடியும் ஃபீல் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஸோ எங்களுக்கு வந்து ஸ்டண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் வந்துச்சு. எங்களுக்கு பயங்கர கஷ்டப்பட்டு அப்படிலாம் வரல, ஏன்னா நாங்கள் ரொம்ப இஷ்டப்பட்டு தான் வந்ததுக்கு. இப்போ கபாலிக்கு அப்புறமா இப்போ கரண்ட்ல நம்ம ரிலீஸ் ஆக போற படம் நாங்கள் ஒர்க் பண்ண படம் என்னன்னா இருமுகன் இருக்கு, விக்ரம் சார் படம். நெக்ஸ்ட் வந்து காஷ்மீரா கார்த்திக் சார் படம். அப்புறம் வந்து கௌதம் கார்த்திக் சார் படம் வந்து ரங்கூன். நெக்ஸ்ட் பண்டிகை கிருஷ்ணா சார் படம். வேற சிங்கம் 3 சூர்யா சார் படம். ஸோ இருக்கு தமிழ் ஒரு இடம்போது லெவல் ஒரு 6-7 ஃபிலிம்ஸ் இன்னும் இருக்கு, அப்கமிங் ஃபிலிம்ஸ் இருக்கு.